Rasakusera. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம கலீஃபா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா அமீர் அலி. அவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு இளைஞராக சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வராரு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோட குடும்பமோ பார்த்தீங்கன்னா பல தலைமுறையாக கிரிமினல் வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்க ஒரு குடும்பம், அதாவது தங்க கடத்தலை பண்ணிட்டு இருக்க ஒரு குடும்பமாக இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிடில் ஈஸ்ட்லேருந்து இந்தியா வர பயங்கரமான ஒரு நெட்வொர்க்கே அமைச்சு வச்சிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளு சிம்பிளாவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க பழைய எதிரிகள்லாம் இவங்கள துரத்த நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதுல இருந்துலாம் நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக களத்துல இறங்குறக்காப்புல அமீர் அலியா இருந்து அவரு பார்த்தீங்கன்னா கலீஃபாவா உருமாறுற. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா படத்துல இருக்க ஆக்ஷன் போர்ஷன்ஸை சொல்லலாம். ஒவ்வொரு ஆக்ஷன் போர்ஷன்ஸுமே அல்டிமேட்டா பண்ணியிருக்காங்க. குறிப்பா சேசிங் சீக்வன்ஸா இருக்கட்டும், கன்னை வச்சு இவங்க பண்ற ஆக்ஷன் போர்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே சூப்பரா காமிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா மாஸ் பிஜிஎம்மும் கொடுத்து ஒவ்வொரு சீனையுமே எலிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு ஆக்ஷன் லவ்வர் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிருத்திவிராஜ் பார்த்தீங்கன்னா படத்தையே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அவர் அமீர் அலியா இருக்கும் போதா இருக்கட்டும், அதே மாதிரி அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன அப்புறமா இருக்கட்டும், பிரிச்சு மேஞ்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். மோகன்லால் வர காட்சிகளுமே அல்டிமேட்டா இருந்தது. டெக்னிக்கலி இந்த படம் சவுண்டாவே இருக்கு. குறிப்பா பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. ஆனா எனக்கு என்னமோ கேட்கும்போது மலையாள படத்துல பல படங்கள், அதாவது இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள்ல இவங்க போட்ட மார்க்கோ படத்தோட பிஜிஎம்ஏ கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணதான் செஞ்சு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபில அல்டிமேட்டா காமிச்சிருக்காங்க. குறிப்பா துபாய் எல்லாம் ரொம்ப செமையா காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு. அதே மாதிரி மேக்கிங்லயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷா எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேல எந்த விதமான புதுமையுமே இவங்க பண்ணல அப்படின்னு சொல்லலாம். நார்மலா ஒரு கோல்டு ஸ்மக்லிங், அதுல வர ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் படத்தை கொண்டு போயிருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கர பிரெடிக்டபிளா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஓரளவு நீட்டா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் நீங்க ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேனா தான் இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். படத்துல கொடூரமான ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.